ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் பொடிக்கறி. ரொம்ப சூப்பரான ரெசிபி இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஜாம்நகரில் இப்போ மழை, பவர் கட் அது மாதிரி இருக்கிறதுனால என்னால் வீடியோ சரியாக போட முடியறதில்ல. அதனால் இந்த சீசன் இப்படி தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டை எப்பொழுதுமே கொடுத்துட்ருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கோவக்காய் நல்லா பிஞ்சு கோவக்காயாக எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த பெரிய கோவக்காயாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் வாங்கும் பொழுது பிஞ்சு கோவக்காயாக வாங்கிட்டு நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கோவக்காயில் இருக்க ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த எண்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி. அதுக்கடுத்து இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்து பேக் சைடில் அதுக்கு நம்ம எந்த பக்கம் கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வைக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இல்லைன்னா பிரிஞ்சு கீழே விழுந்துடும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் பேக் சைட் திருப்பி ஒரு கட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம இதுக்கு ஒரு பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ செய்யணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் கடலை மாவை ரோஸ்ட் பண்ணிலாம் எடுக்கல, ஜஸ்ட் அப்படியே தான் எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்து 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு. இந்த ரெசிபிக்கே ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடியது இந்த பொட்டுக்கடலை மாவு தான். ஸோ அதை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம சீரகம், இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கோவக்காயில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த பொடியை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி பேக் சைடு. என்னடா வேலை கொண்ட வேலையாட்டம் இருக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குட்டீஸுங்க உட்பட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் நீங்கள் மட்டும் இதை வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி இதை செய்ய சொல்லி உங்களை கேட்பாங்க. அந்த மாதிரி சூப்பரான ரெசிபி. இப்போது நம்ம எல்லா கோவக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது எடுத்து வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். அது ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஏன் நம்ம அந்த கட் பண்ணுறது ஒரே சைடு கட் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு உள்ளார அந்த பொடி நிற்காது, கீழே உதிர்ந்து விழுந்துடும். இதை மாதிரினா உங்களுக்கு ஓரளவு இருக்கும். இப்போ அதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற பேன் மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அது இன்னுமே வசதியாக இருக்கும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதில் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க வேண்டியதான். ஃப்ளாட்டாக இருக்கிறதுனா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வானல் தான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் பேன் வச்சுருந்தீங்கன்னா அதில் செய்யுங்க, நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போது நம்ம இந்த கோவக்காயை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம இதை லைட்டாக அதை கிளறி விடணும். கரண்டி போட்டு ரொம்ப வேகமாக கிளறினோம்னா அது அந்த ஸ்டஃபிங் எல்லாம் கொட்டிடும். அதனால் நான் இடுக்கியால் லைட்டாக அதை இது பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வச்சுட்டேன். சிம்மில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுத்து நான் கிளறி விட்டுட்டு அகைன் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த ஆயிலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக அதை மாதிரி தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாத்தூளும் உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த காயில் உங்களுக்கு சாப்பிடும் பொழுது அந்த காரம் உப்பு எல்லாமே நல்லா தெரியும். இந்த பிஞ்சு கோவக்காயாக இருந்தால் தான் அது உங்களுக்கு நல்லா வேகும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறது நீங்கள் வாங்கும் பொழுதே நல்லா பிஞ்சு காயாக வாங்கிக்கோங்க, ரொம்ப சூப்பராக வரும்னு சொல்லிட்டு. இப்போது இதை மாதிரி சிம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பேலன்ஸ் உங்கள்கிட்ட அந்த ஸ்டஃபிங் நீங்கள் வச்சுட்டு பேலன்ஸ் இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு, அடுத்து கொஞ்சம் காரத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நீங்கள் குட்டீஸுங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வேண்டாம், விட்டுடுங்க. கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே அந்த பொடி மீந்திருந்தால் கூட எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போது இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். உப்பு, தனி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். அது இன்னுமே நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டாக வெந்துடும், அதே மாதிரி கிறிஸ்பாகவும் இருக்கும். நம்ம பொறுமையாக கொஞ்சம் டைம் கொடுத்து அதை ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பிளேட்டில் மாற்றியாச்சு. சுட சுட சூப்பராக கோவக்காய் பொடிக்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.